அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பழிப்பிலை உதிர்வதற்கும் பனித்துளி உலர்வதற்கும் எவனின் உத்தரவு தேவையோ அத்தகைய உயர்வானவனின் திருநாமத்தால். இல்லல்லாஹுவை சொல்லித் தந்த ஸல்லல்லாஹு நபி, மக்கத்து மன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாதர், சுந்தர நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சந்தன திருமேனிக்கு சலவாத்தை சாற்றி எகவர வாழ்வுக்காக இனியதம் மகவுதன்னை இன்முகத்தோடு தானமீந்த என் பெற்றோர் ஆசிரியர் இருவர்களின் துவா பரக்கத்தினால் எனது வார்த்தை தொடக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையினால் பாக்கியமான அருள் நிறைந்த ரமலானில் நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர் என்கின்ற இனிய நோன்பு பெருநாளை கொண்டாடும் தருணத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ஈது பெருநாள், ஈகை பெருநாள், ஈடு இணையில்லா இன்பப் பெருநாள். ஏக இறையவனின் இனிய கட்டளையை ஏற்று அதை நிறைவாக நோற்று ஆதியாம் இறையவனை ஓதி புகழ்ந்து உவகை கொண்டாடும் நன்னாளாக, பொன்னாளாக, திருநாளாக இன்றைய நோன்பு பெருநாள் நம் முன் காட்சி அளிக்கிறது. இந்நாளை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையிலா நாமும் நம் சமூகமும் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இல்லை. இந்நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை படைத்த இறைவன் இந்நாளில் நோன்பு நோற்பதை நம்மின் மீது ஹராமாக்கியுள்ளான். பெருநாள் அன்று அடியார்கள் அல்லாஹுவின் விருந்தாளிகளாக காட்சி அளிக்கிறார்கள். ஆகையினால்தான் இந்நாளில் நமக்கு நோன்பு நோற்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நோன்பு பெருநாள் தருகின்ற பாடம் என்ன? 3 விஷயங்களை இந்த பெருநாள் நமக்கு தருகிறது. முதலாவதாக இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும். இரண்டாவதாக இறைவனை வணங்க வேண்டும். மூன்றாவதாக எல்லோரோடும் இணங்க வேண்டும் என்கின்ற முத்தான 3 செய்திகளை இந்த சமூகத்திற்கு சொத்தாக இஸ்லாம் வழங்குகிறது. முதலாவதாக இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும். தன்னை போல தான் உண்ணுவதும் உடுத்துவதும் எப்படி நமக்கு மகிழ்ச்சியை தருமோ அதுபோல ஈமான் கொண்ட சக முஸ்லிமும் ஏழை எளியவர்களும் அதுபோன்று உண்ணுவதற்கும் உடுத்துவதற்கும் மார்க்கம் கடமையாக்கி உள்ள சதக்கத்துல் ஃபித்ர் என்கின்ற அந்த நோன்பு காணிக்கையை நாம் ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு வர வேண்டும். இரண்டாவதாகத்தான் தொழுகை என்கின்ற வணக்கம், இறைவனை வணங்குதல். மூன்றாவதாகத்தான் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து சலாம் கூறி முசாபஹா செய்து ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்து சக மனிதனின் சுக சோக நிகழ்வுகளில் பங்கெடுத்து நம்மை உறவை பரிமாறி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மார்க்கம் போதிக்கிறது.
ஒருமுறை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக வருகின்ற பொழுது ஒரு ஏழை சிறுவன், அனாதை சிறுவன் அழுது கொண்டு இருப்பதை அன்னலார் பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை பார்த்து, யா குலாம் மா யுப்கீக, சிறுவனே, இன்னவனே, ஏன் அழுகிறாய் என்று கேட்ட பொழுது, மாத்தத்து அபீவ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள். அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு ஆடைகளை வாங்கி தந்து என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருப்பார்கள் என்று அந்த சிறுவன் சொன்ன பொழுது, அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனாதை சிறுவனை அரவணைத்து அழைத்து வந்து, இன்றையிலிருந்து ஆயிஷா உனக்கு தாய், நான் உனது தந்தை, ஆகையினால் நீ அந்த கவலையில் ஈடுபட வேண்டாம் என்று தன்னிடம் உள்ள ஒரு ஆடையை எடுத்து கொடுத்து அந்த சிறுவனை மகிழ்வித்தார்கள் என்பதனை நாம் ஹதீசுகளின் வழியே காண்கிறோம். அப்படியானால் நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற, நாம் உடுத்துகின்ற உடை, நாம் உண்ணுகின்ற உணவு, இதுபோல நம்மின் சகோதரர்களான ஈமானிய சொந்தங்களான ஏழை எளிய மக்களுக்கு முதலாவது வழங்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இரண்டாவதாக இறைவனை வணங்க வேண்டும். மிகுந்த சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் தக்பீர் முழக்கத்தோடு பள்ளிவாசல்களுக்கு, ஈதுகா திடல்களுக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும். அருள்மறை குர்ஆனில் கூட அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான், வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ், உங்களினுடைய நோம்பின் எண்ணிக்கை பரிபூரணம் அடைந்து விட்டால் நீங்கள் தக்பீர் சொல்லி கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனில் சொல்லி காட்டுவான். இரண்டாவதாக இறைவனை தொழுது அழுது துவா செய்து அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக தொழுகை முடிந்ததற்கு பின்னால் நம்முடைய உறவுகள், நம்முடைய ஊரார்கள், நம்முடைய ஜமாத்தார்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நமக்கு தெரிந்த எல்லோர்கள், தெரியாத சகோதரர்கள் அனைவர்களுக்கு மத்தியிலும் சலாம் கூறி முசாபகா செய்து நலம் விசாரித்து அவர்களுக்கு மத்தியில் நம்முடைய அன்பை, பண்பை, பாசத்தை, நேசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற 3 செய்திகளை இந்த நோன்பு பெருநாள் முஸ்லிம் உம்மத்திற்கு சொத்தாக வழங்குகிறது. பெருநாள் என்பதனை நிறைய நபர்கள் என்ன விளங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால், விலை உயர்ந்த ஆடைகளை எடுத்து நாம் நல்ல முறையில் சமைத்து சாப்பிட்டு விட்டால் அது அன்றைய பெருநாள் மகிழ்ச்சிகரமாக சென்று விட்டது என்பதாக. இஸ்லாமிய பார்வையில் அப்படி அல்ல. இஸ்லாம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாலும் அதில் மற்றவர்களினுடைய நலனில் அக்கறை கொள்ளும் பிறர் நலம் பேணுதல் தான் பெருநாள் என்பதனை உலகத்திற்கு சொல்லிய உன்னதமான மார்க்கம் இஸ்லாம். ஆகையினால் அருமையானவர்களே, நோன்பு பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம், நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன ஏழை எளிய இஸ்லாமியர்களின் இதயங்களிலும் அந்த புன்னகை, அந்த பரவசம், அந்த சந்தோஷம் வெளியாக வேண்டும். ஈமான் என்பதனுடைய விளக்கமே என்ன தெரியுமா? ஈராக்கு ஒட்டகம் எடறி விழுந்தால் இந்தியாவில் வாழும் இஸ்லாமியனின் இதயத்தில் கண்ணீர் வர வேண்டும். பாலஸ்தீனத்தில் பாதிப்பு என்றால் அதனுடைய பாதுகாப்பிற்கு பாகிஸ்தானும் துவா செய்ய வேண்டும். இதுதான் ஈமானிய பந்தம், ஈமானிய சொந்தம், ஈமானின் யதார்த்தம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆகையினால் ஈமானின் யதார்த்தத்தை விளங்கி நோன்பு பெருநாளான இந்த ஈகை திருநாளான இந்த ஈதுல் ஃபித்ரை மிகவும் மகிழ்ச்சிகரமாக நாமும் கொண்டாடுவோம், மற்றவர்களையும் கொண்டாடச் செய்வோம். நாமும் சந்தோஷமாக இருப்போம், மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம். பிறர் நலம் பேணி பெருநாளை கொண்டாடி இதனை நம்முடைய வாழ்வின் அடிப்படையாக எல்லா காலங்களிலும் அமல் செய்வோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூலும் எந்த உண்மைகளை நமக்கு நன்மைகளாக குர்ஆன் ஹதீஸை கொண்டு போதனை செய்துள்ளார்களோ அவைகளை உள்வாங்கி அறிந்து புரிந்து
தெரிந்து தெளிந்து அமல் செய்யக்கூடிய அழகான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நமது குடும்பங்களுக்கும் நமது மக்களுக்கும் நம் சமுதாயத்திற்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வைத்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக, நாம் தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக, நாம் செய்த தர்மங்களை நல்ல அறங்களை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாக்கியமான அருள் நிறைந்த ஈதுல் ஃபித்ர் எனும் ஈகை திருநாளான இந்த நோன்பு பெருநாளில் இந்த அருமையான இடத்தில் அமர்ந்து இருக்கும் ஒவ்வொருவர்களினுடைய உள்ளங்களிலும் உணர்வுகளிலும் எண்ணங்களிலும் இதயங்களிலும் சிந்தனைகளிலும் செயல்களிலும் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள் நிய்யத்துகள் நாட்டங்கள் இருக்கிறதோ அவை அத்துணையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையின் பக்கம் சேர்த்து வைப்பானாக, நல்லடியார் குழுவோடு சேர்த்து வைப்பானாக, உண்மையின் உறவினிலே உயர வைப்பானாக, உள்ளத்தில் ஈமானை ஒளிர வைப்பானாக, கண்ணான அவன் காவல் தந்து வைப்பானாக, கரைமறையின் நயத்திலேயே வாழச் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களின் அனைத்து விதமான ஹலாலான ஹாஜத்துகளை நிய்யத்துகளை நாட்டங்களை நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நம் அத்துணை பேருக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளை நீட்டி தந்தருள் புரிவானாக. நம்முடைய உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் காலமெல்லாம் இறைவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நம்முடைய இம்மை வாழ்க்கையை சிறக்கச் செய்வானாக, மறுமை வாழ்க்கையை செழிக்கச் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாக்கியமான அருளான இந்த பெருநாளின் பொருட்டால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் எல்லா விதமான துஆக்களையும் எல்லா விதமான நல் அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக, அங்கீகரிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.